என் அடியார்களுக்கு சத்ரு எனக்கு சத்ருன்னு சொல்லுகிறார். இப்படி தன் ஆசிரித்தர்கள் விஷயத்தை தான் பகவான் கொள்ளுகிறானே தவிர தனக்குன்னு ஒரு சத்ரு அவனுக்கும் கிடையாது, இவர்களுக்குன்னு ஒரு சத்ரு அவர்களுக்கும் கிடையாது. இந்த ரெண்டு வார்த்தை தான் எழுதியிருக்கார் வியாக்கியானத்திலே. இப்ப அதுக்கு 3/4 மணி நாழியா இருக்கு. அதனாலதான் திருப்பாவேன்னு சொல்றோம். என்ன இந்த ரெண்டு வார்த்தை அர்த்தம் புரியுதுன்னு சொல்லிடலாம். இந்த வார்த்தையை படிக்கிறாப்புல சொல்லிட்டு போயிட்டா புரியாது. என்ன நடத்திருக்கார், ஏன் வியாக்கியானத்தில் இந்த மாதிரி எழுதியிருக்கார்? இவனும் தன் பாகவத சத்ருக்களை சத்ருங்கிறான், அவர்களும் பகவத்கிட்டுக்களை பகவானுடைய சத்ருக்களை தங்களை சத்ருன்னு சொல்லிக்கிறார். அதனால ஒத்தருக்கொத்தர் இந்த பரிமாற்றம் தான் உண்டு. சத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய். இந்த பாசுரத்துல சற்றார்ங்கிறது பகவானுக்கு சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். பகவானுக்கு யாரு சற்றார்? பாகவதர்களுக்கு சற்றார்கள் தான் தனக்கு சற்றார். கீழே கற்றுக்கரவை கணங்கள் பலர்ந்து சற்றாறு திளரடிய அவனுக்கும் விரோதிகள் கிடையாது, பகவானுடைய விரோதிகள் தான் தனக்கு விரோதிகளாக கொண்டிருக்கிறான் என்று பார்த்தோம். சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கிறார். அப்ப என்ன செப்பமுடையாய்? செப்பமுடையாய்னா ஆர்ஜவத்தோட இருக்கிறவர், செவ்வி மாறாமல் பரிமாறுபவர். ஆர்ஜவன்னா நேர்மை. அப்ப சற்றார் அல்லார் வித்தியாசம் பார்க்க கூடாது இல்லையோ? அது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்னு பார்க்கவே கூடாது இல்லையோ? அதுதானே செவ்வி மாறாமை. ஆனா எப்படி ஆர்ஜவத்துக்கு அர்த்தம் தெரிவிக்கிறார்? தன் அடியார்களுக்கு நல்லது செய்துட்டு தன் விரோதிகளை கொன்னுடுறவர், ரொம்ப நேர்மையா இருக்கிறவர். இது வியாக்கியானம். நேர்மையா இருக்கிறதுன்னா நடுநிலைமே நாங்க நினைச்சிட்டு இருக்கோமேன்னா, ஆமா, ஆசிரித்தர்களுக்குள்ள நடுநிலைமையா இருப்பார். ஆசிரித்தன் அல்லாதவனை சேர்த்து நடுநிலைமையா இருக்க மாட்டார். தன் ஆசிரித்தன் அளவுக்கு நடுநிலைமையாத்தான் இருந்து கொள்ளுவர். சுகிருதம் சர்வபூதானாம் சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி நப்ரியா. என்னை துவேஷிப்பவனும் கிடையாது, எனக்கு பிரியமானவும் கிடையாது, அனைவருக்கும் நாம் பொது சமம்னு சொல்லிக்கிறார், சுகிருத்துன்னு சொல்லிக்கிறார். இதுக்கிடையே நம்ம சௌஹார்தத்தை பத்தி ரொம்ப விளக்கமா ஒரு நாள் இந்த கோட்டியில் அனுபவித்துள்ளோம். ஆகையாலே எல்லாருக்கும் பகவான் சமமாக இருக்கிறார்ங்கிறத தான் இங்கே செவ்வி மாறாமை ஆர்ஜவத்தோடு இருக்கார். ஆர்ஜவத்துக்கு பாசரம் எடுத்து வியாக்கியாதா காட்டியிருக்கார். அந்த பாசரத்துல இருக்கிறதே அனார்ஜவம். அனார்ஜவம்னு நேர்மை இல்லாத தன்மை. ஆனா எடுத்திருக்கிறது நேர்மையோடு இருக்காருங்கிறதுக்காக. அப்படியா நான் பாசரத்தில் செய்குந்தா வருந்தீமை உன் அடியார்க்கு தீர்த்து ஆசுரர்க்கு தீமகள் செய் குந்தா. வைகுந்தாமணி வண்ணனே பாசுரத்தில் அம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அருந்தீமை உன் அடியார்க்கு தீர்த்து. அடியார்களுக்கு இருக்கிற தீமகள்லாம் வினைகளை போக்கி விடுகிறார். ஆனா அசுரர்களுக்கு வினைகளை செய்கிறார். அசுரர்களை கொன்னுடுறார், அடியார்களை நன்கு ரட்சித்து விட்டுடுறார். நல்ல நடுநிலைமை கொண்டாடி முடிச்சுட்டார் ஆழ்வார். இன்னும் சாமி நேரத்தரை கொல்றாருங்கிறீர், இன்னொருத்தரை இல்லைங்கிறீர். இந்த உயர்வு தாழ்வுங்கிறது நடுநிலைமை அற்ற தன்மை அல்லவா? அப்படி இருந்துச்சே நடுநிலைமைன்னு பாடுறாருன்னா அதுக்கு அபிப்பிராயம் உண்டு. பகவான் கண்ணன் கீதையிலே 9வது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார். நான் தான் அனைவரையும் படைக்கிறேன், காக்கிறேன், அழிக்கிறேன் அர்ஜுனா. பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டப்ய விசிருஜாமி புனః. நான் என்னுடைய பிரகிருதியான மூலப்பிரகிருதி, அதை அவஷ்டப்ய மூலப்பிரகிருதியை கை கொண்டுதான் படைக்கிறேன். உலகத்துல எல்லாரையும் படைக்கிறேன். பிரம்மா தொடக்கமா எறும்பு ஈராக அனைவரையும் படைக்கிறேன். அர்ஜுனன் கேட்டா, இந்த படைப்புல உயர்வு தாழ்வுகள் நிறைய இருக்கும் போல் இருக்கே? ஆமா இருக்கே. எத்தனை தேவ திரியக்கு மனுஷ சாவர ஜங்கம எத்தனையோ உயர்வு தாழ்வுகள்லாம் இருக்கு. அனைத்தோடையும் சேர்ந்து நான் தான் படைக்கிறேன். பூத கிராமம் இதம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருத்தேர் வசாத். பூத கிராமத்தை முழுக்க நான் தான் படைக்கிறேன். அதத்துல உயர்வு தாழ்வு உண்டு. படித்தவன் படிக்காதவன் உண்டு, உயரமானவர் குள்ளமாறவன் உண்டு, பணக்காரன் ஏழை உண்டு. இது இத்தனையோடையும் கூடின ஜகத்தை நான் தான் படைக்கிறேன்னு நாம் படைக்கிறேங்கிறத ஒத்துனுட்டார். அடுத்த அர்ஜுனன் கேள்வி கேட்டான், அப்ப உயர்வு தாழ்வுகள்ங்கிறதே விஷம புத்தி இல்லையோ? ஒருத்தரை உயர்த்தவரா படைச்சிட்டார், ஒருத்தரை தாழ்ந்தவரா படைச்சிட்டார்னா அப்ப என் உள்ளத்துல நேர்மை இல்லை, உயர்த்தி தாழ்த்தியா படைக்கிறேங்கிற அர்த்தம் கிடைச்சிரும் இல்லையோ? அது உனக்கு பெருமைக்கு குறைபாடாகாதா? இது உனக்கு பெருமையா சிறுமையா என்ன அர்ஜுனன் சந்தேகப்பட்டு கேட்கிறான். அடுத்த ஸ்லோகத்துல கண்ணன் சமாதானம் சொல்றார். நச்சமாம் தானி கர்மாணி நிபத்தனந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. அர்ஜுனா, அதுல எனக்கு ஆசக்தி கிடையாது. இது நான் படைத்தது நான் ஏத்துக்கிறேன், பொறுப்பு என்னதுதான். ஆனால் படைப்பின் போது ஏற்பட்ட உயர்வு தாழ்வுகளுக்கு நான் பொறுப்பு அல்ல. ஏனெனில் அதுல எனக்கு தொடர்பே இல்லையே. உதாசீனவதாசீனம், நான் உதாசீனனா இருக்கேன்னு விட்டார். உதாசீனனா இருக்கிறதுன்னு என்னது? ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குன்னா சில பேருக்கு அதுல ஈடுபடணும். ஆனா ஈடுபடாம ஒதுங்கி இருந்தபடி எப்படி பண்றா பார்த்துப்போம், இப்படின்னு வேடிக்கை பார்க்கறா பாருங்க. அது உதாசீனமா இருக்கிறது. அது சேர்ந்துக்கவும் மாட்டா, வெட்டினும் பட மாட்டா, ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அப்படிதான் கண்ணன் இப்ப உதாசீனவதாசீனம், நான் உதாசீனனா இருக்கேன், நான் படைக்கிறேனே, அந்த படைப்பில ஏற்படும் உயர்வு தாழ்வுகளுக்கு எனக்கு தொடர்பு கிடையாது. ஆகையால் நச்சமாம் தானி கர்மாணி நிபத்தனந்தி தனஞ்சய, என்னை படைப்பு தொழில்ங்கிறது கர்மத்தில் கட்டுப்படுத்தாது.
உயர்வு தாழ்வுகளோட செஞ்சா அப்ப அது கட்டுப்படுத்தணும் இல்லையோ. மாற்றி செய்யறாருனாலே உயர்வு தாழ்வுகளுக்கு இவர் காரணம்னா கட்டுப்படுத்துமோன்னா நச்சமாம் தானி கர்மாணி, நான் படைக்கிற தொழிலானது என்னை கட்டுப்படுத்தாது. இங்க கர்மம் கட்டுப்படுத்தாதுன்னா நமக்கு இருக்கிற பாப புண்ணியத்தை சொல்லல, சிருஷ்டி சம்ஹாரம் முதலானவற்றை தெரிவிக்கிறார். அந்த கர்மங்கள் என்ன ஒரு நாளும் கட்டுப்படுத்தாது. ஏனெனில் உதாசீனவதாசீனம், நான் தான் அதுல உதாசீனா இருந்துடுறேனே. அப்படின்னா நமக்கு மேலெழுந்த வாரியா பார்த்தா என்ன தோணும்னா படைப்பிலேயே எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதா தோணும். அதை எங்க கண்ணன் சொல்லலை. படைப்பு கண்டிப்பா அவர் தான் சிருஷ்டிக்கு காரணம், ஸ்திதிக்கு காரணம், லயத்துக்கு காரணம், அனைத்து காரணமும் அவரே. ஆனா படைப்புல ஏற்படக்கூடிய உயர்வு தாழ்வுகளுக்கு நான் காரணம் அல்ல. அது ஏன் நடக்கிறதுங்கிறத கேட்டார். ஏனெனில் அந்தந்த ஜீவாத்மாவின் படைப்பு அதனதன் கர்மாதீனமானபடியால். அதை நான் செய்யறதில்ல அர்ஜுனா. அவனவனுக்கு கர்மங்களை அடுத்தன அவன் உரைப்பான். ஒரே உழவன் எத்தனை நிலத்துல அவர் பயிர் போட்டார்னா கூட அது விதைக்குத்தக்கு தானே தென்னை மரமும் மாமரமும் முளைக்கும். அதனால நான் செய்யலேன்னு விடுவார். விஷயத்தை பிரம்மசூத்திரத்துல வேதவியாசர் ரொம்ப அழகா விசாரித்துள்ளார். வைஷம்ய நைர்கிரண்யேன சாபேக்ஷத்வாத் ததாகி தரிசயதி என்று ஒரு சூத்திரம். மற்றொரு சூத்திரத்திலே தெரிவிக்கிறார். ந கர்ம அவிபாகாதிதி சேத் ந அநாதித்வாத் உபபத்யதேச்ச உபலப்யதேச்ச. இன்னொரு நீண்ட சூத்திரம். இந்த ரெண்டு சூத்திரத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்றேன். பிரம்ம சூத்திரம் கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டப்படுத்திட மாட்டேன், கவலைப்படாதீங்க. இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, இவ்வளவு வசத்தியா வேதவியாசர் எழுதி வச்சிருக்கார். அதெல்லாம் நம்ம கிட்ட சொத்தா இருக்குங்கிற ஒரு உறுதி, சொத்தா இருக்குங்கிற ஒரு பெருமையான பட்டுக்கலாம் இல்லையோ. அது புரியறது புரியாது போறது அப்புறம் போட்டோம். கடைசி பட்சம் ஒரு பெருமை நாம பட்டுக்கிறதுல குறை கிடையாது இல்லையோ. வைஷம்ய நைர்கிரண்யேன சாபேக்ஷத்வாத், பிரம்மத்துக்கு விஷம புத்தியும் நிர்கிரணத்தாவும் சொல்ல இயலாது. ஏனெனில் ஆத்மாக்கள் தங்கள் பிறப்புக்கு கர்மத்தை எதிர்பார்த்திருக்கிறபடியால். இது சூத்திரார்த்தம். வைஷமியம்னு சொன்னா விஷம புத்தி. விஷம புத்தின்னா ஒருத்தர் இப்படி வச்சுக்கிறது, ஒருத்தர் அப்படி வச்சுக்கிறது. நேரம் இந்த பாசம் தான். இப்போ ஒருத்தர் இடத்துல ரட்சிச்சுடுறார், இன்னொருத்தர் இடத்துல பண்ணிவிடுறாருன்னு ஆண்டாள் சுலபமா சொன்னதை தான் சமப்படுத்தி வேதவியாசர் போய் சொல்லிட்டு இருக்கார். வைஷம்ய நைர்கிரண்யேனா, இவனுடைய சிருஷ்டியில உயர்வு தாழ்வு இவன் தலையில ஏற்ற முடியாது. விஷம புத்தி இல்லை. விஷம புத்தி இருக்குங்கிறது ஒரு சந்தேகம் வரும். நிர்கிரணத்தான கருணையற்ற தன்மை. இவருக்கு கருணையே இல்லை சுவாமி, இவர் விளையாடணுங்கிறதுக்காக லீலைக்காக எங்களை உயர்வு தாழ்வுகளோட பறைச்சுட்டார். ஒருத்தருக்கு கால் இருக்கு, ஒருத்தர் கண்ணு இருக்கு, ஒருத்தர் கண்ணு இல்லை, ஒருத்தர் தாரித்திரத்துல போய் உழலுகிறார். இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி உயர்வு தாழ்வு இருக்குன்னா லீலை. சட்டுன்னு சொல்லிட்டு சொல்லி உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலவெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை ஆறவர்னா. அப்போ ஒருத்தர் கால் இல்லாம சமப்பட்டு இருக்கிறதோ, அடிபட்டு சின்ன வயசுல பிராணன் பட்டதோ லீலையா சுவாமி இவருக்கு லீலைங்கிறதுக்காக ஊர் முழுக்க இப்படி கட்டப்படணுமா? கருணையே அற்றவன்னு சொல்லுவோம் இல்லையோ. வியாசர் மறுக்கிறார். நைர்கிரண்யேன, அவனுக்கு வைஷமியமும் சொல்ல முடியாது, கருணையற்ற தன்மையும் சொல்ல முடியாது. ஏனெனில் அவர் சொன்னதுக்கு காரணம்தான் முக்கியம். ஏனெனில் சாஸ்திரம் அத்தனையும் அவனவன் வைஷமிய நைர்கிரண்யேன சாபேக்ஷத்வாது. ஒரு ஜீவாத்மா தன் கர்மாவை எதிர்பார்த்துத்தான் பிறப்பும் வளர்ப்பும் இருக்கிறபடியால் பிரம்மத்தின் தலையிலே அந்த குற்றத்தை ஏத்த ஒண்ணாது. பிரம்மன் தான் படைக்கிறார் வாஸ்தவம். ஆனா அவர் படைக்கிறதுக்கு எது அடிப்படை ஆகிறதுனால் அவனுடைய கர்மா. நான் என்ன சேர்த்து வச்சிருக்கேனோ அதுக்கு தகுந்து சரியா பகவான் படைச்சுடுறார். அதுல இருந்து மாத்துறதில்லை. அப்ப எப்பதான் நான் மாத்திக்கிறது? என் முயற்சியாலே என்ன இல்லை. இதுல என் முயற்சியால மாத்தணும் நினைச்சுட்டு இருக்கேன். அது நடக்காது போல் இருக்கு. ஆகையால் அது உன்னுடைய அனுகிரகத்தால மாறுறதா இருக்கட்டும்னு சரணாகதி பண்ண வேண்டும். பண்ணின பிற்பாடு அந்த பொறுப்பை நம்ம தலையிலேருந்து தன் தலைக்கு ஏத்துக்கிறார். அது ஏத்துக்காத வரைக்கும் இந்த பாபத்தை கழிச்சுக்கிற பொறுப்பு நம்ம தலையில தான் இருக்கும். அது இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் இது கழியவே கழியாது. தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்தையா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. இந்த சம்சார கட்டிலிருந்து அர்ஜுனா உன்னால் உன்னை விடுவித்துக் கொள்வதற்கு இயலாது. என் திருவடிகள்ல சரணம்னு சொல்லி விடுவிக்கிறேன்னு பெருமாள் சாதிக்கிறார். அதையே தான் இங்கேயும் கொள்ள வேண்டும். அப்போ பெருமாள் சிருஷ்டிக்கும் போது அவருக்கு விஷம புத்தி கிடையாது. ஏனெனில் அவனவன் தன்னுடைய கர்மாவை எதிர்பார்க்கிறபடியால். வைஷம்யன்ன சாபேக்ஷத்வாத், நிர்கிரணதா நைர்கிரண்யம் ந சாபேக்ஷத்வாத். அவரை ஏன் கருணை இல்லைன்னு வேற இந்த இடத்துல இழுக்கிறாய்? கருணை உள்ளமே படைத்தவர் என கர்மாதீனமாய் எத்தனை சொல்லி கொடுத்து நீ தப்பா நடந்துட்டு இருக்கிற காலத்துல கூட போனா போறது க்ஷமிச்சு விடுறேன் சரணம்னு சொல்லுன்னு கருணையோட வராரோ இல்லையோ. அப்ப அவருக்கு கருணை இருக்குன்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? ஒருத்தன் கணத்துல விழுந்துட்டான். தெருவில் போயிட்டே இருந்தேன், பள்ளம் வெட்டி இருந்து தெரியல, விழுந்துட்டேன். அதை இன்னொருத்தர் தூக்கிறதுக்காக போறார். அவர் ஏதோ வழிபோக்குறீங்க, வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நல்ல சக்திசாலி பலவான். அவர் தூக்குவதற்காக போறார். கீழே தூக்கு போகும்போது அவர் ஏற்கனவே நான் பார்த்துருந்தேன். நான் கணத்து பக்கத்துல நின்றுட்டு இருக்கச்சே அவர் என்னை பார்த்தார்.
வந்துட்டு இருந்தார், அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துருந்தார். அவர் வர்றதுக்குள்ள நான் கணத்துக்குள்ளே விழுந்துட்டேன். வந்தவர் சரியும் தூக்க வந்தார். அப்போ நான் கீழே இருந்து சத்தம் போட்டு அவர் இடத்துல, இப்போ என்னமோ பெருசாக தூக்கிறதுக்கு வந்துட்டீரே, நான் விடர்ச்சியை பார்த்துட்டே இருந்தீரேன்னு சொன்னேன்னா அவ்வளவுதான், அவர் நடை கட்டிவிடுவார். அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன கூப்பிட போகுது இல்லையா? அப்போ ஒருத்தன் கீழே விழுந்திருக்கிறச்சே ரட்சிக்கணும்னு வரும்போது நீதான் தள்ளினாய்ன்னு சொன்னால் அது சிக்ஷிக்கைக்கு ஹேதுவாகுமே தவிர ரட்சிக்கைக்கு ஹேதுவாகாது. என் கர்மாதீனமா சம்சாரம்ங்கிற கணத்துல நான் விழுந்துட்டு இதை நீதான் தள்ளினாய்ன்னு வேற பகவானிடத்துல சொல்ல போனால் அப்ப அவர் ரட்சிக்கிறேன்னு கை கொடுக்கிற வர்றவர் போயிட மாட்டாரா? போகலை. அங்க ஒண்ணுதான் நம்ம இன்னும் தப்பிச்சுட்டு இருக்கோம். அவர் அப்பவே போயிருந்தாருன்னா பரவிட்டு போயிருக்கலாம். நெத்திய கொத்தி பார்க்காலும் பசை காணாது ஒழிந்தால் இது இனிமே இல்லை என்ன கண்ணநீரோடே மீழ்ந்திருக்க வேண்டும். மீளலை. அதாவது பாம்பு கடிச்சுருத்து விஷயம் தலைக்கேறதுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல ஏதோ கொத்தி பாப்பாளாம் வைத்தியர்கள் அந்த நாள்ல. அங்க இடத்துல உயிர் இருக்காங்கிறது தெரியும் போல் இருக்கு. உயிர் இல்லைன்னா அழுதுண்டே போடுவாளாம். நெற்றிய கொற்றி பார்த்தாலும் பசை காணாது ஒழிந்தால் கண்ணநீரோடே மீழ்தல், அழுதுட்டு போடணும். பகவான் அதே போல நம்ம நெத்திய கொத்தி பார்ப்பார். துளியான பக்தி நீரோட்டம் இருக்கா, உயிர் இருக்கான்னு பார்த்துட்டா யார்கிட்டையும் இல்லை. அப்ப அவர் எப்பவோ கண்ண நீரோட போயிருக்கணும். கண்ணில் ஜலம் விட்டுண்டு இது இன்னுமே சரிப்பட்டு வராதுன்னு போயிருக்கணுமான்னா போக மாட்டேங்கிறார். திரும்ப திரும்ப கூடவே இருந்து ரட்சிக்கணும்னு பார்க்கிறார் இல்லையோ. அப்போ கீழே விழுந்தவனை ரட்சிக்கணுங்கிறதுக்கு கை கொடுக்க வர்ற பகவான் இடத்துல போய் உனக்கு விஷம புத்தி, உனக்கு நிர்கிரணதா, நீ கருணையே இல்லாதவன், இப்படி ஏதானு சொல்ல போனால் அது கைவிடுவதற்கு உறுப்பாய்விடும். ஆகையாலே பகவான் கருணையோடைய கூடத்தான் நம்மை ரட்சிக்கிறதுக்கு வருகிறான் என்று இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். அப்ப வைஷம்ய நைர்கிருண்ணேன அவனிடத்தில் விஷம புத்தியோ நிர்கிரணதாவோ கிடையாது. ஏனெனில் ஆத்மாக்கள் சாபேக்ஷத்வாது, ஆத்மா அவனவனுடைய கர்மாவை எதிர்பார்த்திருக்கிறபடியால். சூத்திரம்ங்கிறது குறைச்சலா இருக்கும், அர்த்தம் நிறைய இருக்கும். இதாச்சு. ஆன உடனே அடுத்த சூத்திரத்துக்கு ஒரு ஆக்ஷேபம் வந்துச்சு. ஆக்ஷேபத்துக்கு சமாதானம் தான் அடுத்தது. ந கர்ம அவிபாகாதிதி சேத் ந அநாதித்வாத். அடுத்த சூத்திரம் ஒருத்தர் ஆக்ஷேபிச்சுட்டார். சரி சுவாமி, நீர் சொல்லத்தை நான் ஒத்துக்கிறேன். அப்ப கர்மாதீனமாத்தான அவனவன் துன்பப்படுகிறான். பிரளய காலம் இருந்து சொல்லியும் அப்பதான் மொத்தமே அழிஞ்சு போயிடும் இல்லையோ. அழிஞ்சு போகிற சமயத்துக்கு கர்மாவே கிடையாதே. எல்லாரும் பரத்தவே தேவே ஏகி பவதி தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரஹான்னு பகவான் இருக்க போகிறார். ஓரொரு தத்துவமும் அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல லயம் அடைந்துரும். பிருத்திவி அப்சு பிரளீயத்தே ஆபஹா தேஜசி லீயந்தே என்ன. பிருத்திவி போய் அப்பு தண்ணீர்ல சேரும், தண்ணீர் போய் அக்னியில சேரும், அக்னி போய் வாயுல சேரும், வாயு போய் ஆகாசத்துல சேரும், அது அகங்காரத்துல சேரும், அது மகான்ல சேரும், அது பிரகிருத்தியில சேரும். தம பரே தேவே ஏகி பவதி. தமசு மூல பிரகிருதி போய் பகவான் இடத்துல அடைஞ்சிடும். ஒன்னும் எங்கேயும் கிடையாது. ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாவன் ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹா நேமே தியாவா பிருத்திவீன நக்ஷத்ராணி அனைத்தும் பிரம்மம். சூக்ஷ்ம சேதனா சேதன விசிஷ்ட பிரம்மன் தான் எல்லா இடத்திலும் வியாபித்து கொண்டிருக்கும். அது மட்டும்தான். எல்லாமே ஒழிஞ்சு போச்சு. ஆத்மாக்கள்லாம் சூக்ஷ்ம ரூபத்துல பிரம்மத்துல ஒத்தினுடுவா. அச்சித்தத்துவம் ஒண்ணுமே இருக்காது. காற்று, தீ, புனல், கால் ஒன்றும் கிடையாது. அனைத்தும் பிரம்மத்திடத்துல ஒத்துண்டாயிடுத்து. அப்போ நான் கர்மாவே கிடையாது சொல்லு. இதெல்லாமே தொலைஞ்சு போச்சுன்னா பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசமே இல்லைன்னா கர்மம் இல்லாத பட போறதா? நான் கர்ம அவிபாகாதிதி சேத் என்னால் ஜீவாத்மாக்கள் அத்தனையும் பெருமானோட ஒன்றி போய் விடுகிறார்கள். கர்மமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறபடியால் கர்மா இருக்கு. அந்தந்த ஆத்மா கர்மாவை எதிர்பார்க்கிறான்னுட்டு தான் பெருமாள் பேர்ல குற்றம் இல்லைன்னு இப்ப பார்த்தோம். ஆனா பிரளய காலத்தின் போது கர்மாவே இல்லையே. நான் கர்ம அவிபாகாதிதி சேத் அப்படின்னால் இது பெருமானுடைய விஷம புத்தி தானே. என்ன கர்மா இருந்திருக்கிறச்சே கர்மாதீனமா இருக்கட்டும். பிரளயம் நடந்திருக்கும் போது கர்மாக்களை தான் தொலைஞ்சு படுத்து. அப்படி இருக்கிறச்சே புதுசா தானே இப்ப கர்மா ஏற்பட்டாகணும். இவர் நல்லத்தை பண்றதானே. அப்ப மட்டும் ஏன் விஷமத்தோட பண்ணாருன்னா அதுக்கு தான் வியாசர் சமாதானம் சொல்றார். ந கர்ம அவிபாகாதி சேது ந அநாதித்வாத். ஆறு சொன்னா கர்மம் அழிஞ்சு படுத்துனுட்டு இது நீயா எடுத்துட்டு இருக்க போல் இருக்கு. கர்மம் அழிய போவதே இல்லை. எந்த ஆத்மாவும் அழியாது, கர்மமும் அழியாது. ஆத்மாவுக்கு பிரளயம் நடக்கிறச்செல்லாம் அழிஞ்சு போடாது. ஆத்தியந்திக பிரளயம் ஏற்பட்டாதான் கர்மா அழியும். கர்மத்துக்கு ஆதி உண்டு, ஆனா ஆதி கிடையாது, ஆனா அந்தம் உண்டு. ஜீவாத்மாவுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. பரமாத்மாவுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஆனா ஆத்மாவனுடைய கர்மங்களுக்கு ஆதி கிடையாது, அந்தம் உண்டு. அது என்னைக்கு தொடங்கித்துன்னு தெரியாது, பிரவாகமாக வந்து கொண்டே இருக்கும். அதனால கர்மா பிரளய காலத்தின் போது கூட போகாது. ரொம்ப நித்தியம் கொண்டாடிக்க வேண்டியதுதான். நம்மள்கிட்ட இருக்கிறதுல ஏதான ஒன்று நித்தியமா இருக்கா சுவாமி, எப்போதும் இருக்கணும் அனுபவம்னா ஒன்று பகவத் அனுபவம், இன்னொன்று கர்மா.
இதை தொலைச்சிக்கிறதுக்கு தான் பெருமானுடைய அனுகிரகத்தை பிரார்த்திக்கிறோம். அதனாலதான் சார்ந்த இரு வல்வினைகளும் ஷருத்துன்னு ஆழ்வார் பாசுரத்திலே இருவினைகள் வல்வினைகள்னு சாதித்தார். இருவினைனா பாப புண்ணிய ரூபமான கர்மா, வல்வினைன்னா சுலபத்துல நகராது. இந்த ஜீவாத்மா புறப்படுற பாருங்க, அஸ்மா சரீராது சமுத்தாய, இந்த சரீரத்திலேருந்து ஒரு ஆத்மா புறப்பட்டு மோட்சத்தை நோக்கி போறச்சே மட்டும்தான் கர்மாவை எடுத்துக்காத போவர். மற்ற எந்த சமயத்திலே, அது பிரளயத்துக்காக இருக்கட்டும், இந்த சரீரத்தில் அந்த சரீரம் போட்டா இருக்கட்டும், நித்திய மரணம், நித்திய ஜனனம், சொர்க்கத்துக்கு போறது, நரகத்துக்கு போறது, எதுவா இருந்தாலும் ஆத்மா புறப்படச்சேவே தன்னோட கூட தன் கர்மங்களை ஒட்டிண்டே தான் போவர். ஆத்மா ஒட்டிப்பற சுவாமி, அவரே இவ்வளவு சூக்ஷ்மம், அதுல எதை ஒட்டுறது? மேலும் கர்மா என்ன திரவியமா? இப்போ ஒரு திரவியம்னா இதை எடுத்து பசையை போட்டா என்னுடைய கையோட ஒட்டி வச்சுடலாம். இது போல முதல்ல அது கைன்னு பெருசா தெரியுது, பொருள்னு ஒன்று தெரியுது, ஒட்ட முடியும். ஆத்மா என்ன பெரியவரா? ஏதானு ஒட்ட முடியுமா? அதுல இல்ல கர்மம் தான் ஏதானு திரவியமா போட்டு ஒட்டுறதுக்குன்னா பாப புண்ணிய ரூப கர்மங்கள்ங்கிறது சாஸ்திரத்திலிருந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரம் சொன்னதை செய்துட்டா அதை புண்ணியம்ங்கிறோம். வேறெங்கது கணக்கில்லை. பகவானுடைய திருவுள்ளத்துல தான் கோபமும், அதாவது சாஸ்திர வாக்கியமே சொல்லுகிறது, நம்முடைய பாப புண்ணியங்கள்னு ஏதுன்னா பகவானுடைய பிரசாதம், அவருடைய அனுகிரகம் தான் புண்ணியம், அவருடைய கோபம் தான் பாபம். பகவானுடைய கோபமே பாபம். ஆனாலே அது எப்பவுமே இருக்க போறது. இது எங்கிட்டேந்து ஏதோ ஒட்டின்னு இருக்கு போல இருக்கு, வெட்டி விட்டுடலாம்லாம் சுலபமே இல்லை. இது மொத்தமா அவர்கிட்ட இருக்கிறபடியால என்றைக்கும் நிற்கும். அதனால ஒரு ஆத்மா புறப்பட்டு போறாருன்னா அவருடைய